ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் கரையாய் உடைகிறேன் அத்தியாயம் 29. ஒருவருக்கொருவர் புன்னகையுடன் வந்தார்கள் மூவரும். சாரி மாப்பிள்ளை, இத்தனை வருடங்களுக்கு பிறகு இந்த வீட்டை பார்த்ததும் எங்கள் 3 பேருக்கும் பழைய ஞாபகம் வந்துருச்சு என்றபடி வந்தார் அமரவேல். இப்போது அப்பாவுடன் அங்கே அமர்ந்திருந்தாள் விதன்யா. மாடியில் தன் அறை வாசலில் நின்றவளுக்கு கீழே கலகலவென கேட்ட சிரிப்பு சத்தம் அவளை கீழே இழுத்து வந்தது. எங்கேப்பா, யாரையும் காணோம் என்று தன்னவனை ஓரக்கண்ணால் பார்த்தபடி கேட்க, வீட்டை சுற்றி பார்க்க போயிருக்காங்க என்றார் யோகமித்திரன். அப்பாவுடன் அருகே இருந்தபடி தன்னவனை கண்ணார கண்டு ரசித்தாள் விதன்யா. பாவம் சக்திவேல் மட்டும் தனியாக இருக்க அவனிடம் வந்து அமர்ந்த இயல். அண்ணா உங்கள் ஆள் உங்களை பயங்கரமாக சைட் அடிக்கிறாப்புல பாருங்க. நீங்கள் மாமா பக்கம் பார்க்க மாட்டீங்க அப்படின்ற தைரியம்தான் என்றாள். அவன் லேசாக புன்னகைத்தபடி புரியாமல் பார்க்க, நான் இயலிசை, உங்கள் சின்ன மச்சானுடைய மனைவி என்றாள். சாரி, தெரியலம்மா என்றான். மூவரும் வந்துவிட பேச்சு திசை திரும்பியது. எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம் மாப்பிள்ளை என்றார் அமரவேல். ஒரு 2-3 மாதம் கழித்து தேதி குறிப்போம். எனக்கு கொஞ்சம் லீகல் வேலையெல்லாம் இருக்குது என்றார் யோகமித்திரன். சரி மாப்பிள்ளை, இப்போ தட்டு மாற்றிக்குவோம், நாம மட்டும் போதும் என்றார் அமரவேல். சரி என்ற யோகமித்திரன் வைஷ்ணவியை பார்க்க, அவர் தமயந்தியை பார்க்க, முகூர்த்த நேரம் வந்துருச்சு, மாற்றிக்கலாம் என்றார். 2 தம்பதிகளும் எழுந்து நின்று ஒருவருக்கு ஒருவர் தட்டு மாற்றி கொண்டார்கள். வைஷ்ணவியை தவிர மற்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றதா தானே அத்தை சொன்னாங்க என்று கீதா கணவனிடம் சொல்ல, தோலை குலுக்கியவன், தெரியல அம்மா, தட்டு மாற்ற ரெடியாக தானே இருந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் போல என்றான். தமயந்தி தேங்காய், பழம், வெற்றிலை, பாக்கு, பூ, குங்குமம், மஞ்சள் கிழங்கு இவற்றுடன் அழகான விலை உயர்ந்த பட்டுப்புடவை, வைர ஆரம், வைர செட்டு வைத்து தட்டை மாற்றி கொண்டாள். கீதா, புடவை கட்டி இந்த நகையெல்லாம் போட்டு விதன்யாவை கூட்டிட்டு வா என்றார் வைஷ்ணவி. இயலும் கீதாவும் விதன்யாவோட அறைக்குள் சென்ற பின் சக்தி யோகமித்திரனிடம் திரும்பி, மாமா, நீங்கள் சொன்ன லீகல் வேலை விதுவுக்கு சொத்து கொடுக்கறது என்றால் இப்போ அது அவசியம் இல்லை. அவளுக்கு தேவையான போது அவ கேட்பா, கொடுங்க போதும், எனக்கு விது மட்டும் போதும். என் தாத்தா எங்களுக்கு எதுவுமே இல்லை போடான்னு சொன்னப்போ கூட நான் கவலைப்படலை. என் அம்மாவோட நகையை வச்சு சின்னதாக ஏதோ தொழில் தொடங்கி பிழைச்சிக்குவேன். என் தாத்தா கிட்ட சொன்னதைத்தான் உங்களுக்கும் சொல்கிறேன். எனக்கு உங்கள் பணம், சொத்து, அந்தஸ்து எதுவும் வேண்டாம். என் விது என்னை எனக்காக, என் பாட்டுக்காகத்தான் விரும்பினாள். என் உயிர் உள்ளவரை நான் அவளுக்காக பாடுவேன். எனக்கு அவளும் அவளுக்கு நானும் என் பாட்டும் போதும். உயிர் வாழ தேவையான அடிப்படை விஷயங்களுக்கு என்னால் சம்பாதிக்க முடியும். இப்படி போக போக நான் இப்போ சம்பாதிக்க முடியும். என்னால் இப்போ போக போக நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை என் மனைவிக்கு கொடுப்பேன் என்றான். இதை கேட்ட அப்பா மகன்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது. சக்தியை பார்த்த யோகமித்திரன், நீங்கள் சொன்னது ரொம்ப சரி, மனசுக்கு ஆறுதலாக இருக்குது எனக்கு. ஆனாலும் நீங்கள் ஒன்றும் 3வது மனுஷன் இல்லை. என் பொண்டாட்டி உடம்பில் ஓடுற ரத்தம் தான் உங்கள் உடம்புலையும் ஓடுது. இதெல்லாம் நான் சம்பாதித்தது தான். ஆனால் எல்லாவற்றுக்கும் அடிப்படை கிறிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். அது உன் சின்ன தாத்தாவோடது. இந்த குடும்பத்திலும் சொத்திலும் உனக்கும் உரிமை இருக்குது. நீங்கள் எதற்காகவும் யோசிக்க வேண்டாம் மாமா, நீன்னு உரிமையாக கூப்பிடுங்க என்றான் சக்திவேல். தமயந்தி கொடுத்த பட்டுப்புடவை கட்டி, வைர ஆரம், நெக்லஸ், தோடு, மோதிரம் என்று செட்டாக அவர்கள் கொடுத்த நகையை போட்டு மெல்லிய தன் மேக்கப்பில் வந்து நின்றாள் விதன்யா. அவளை பார்த்த நொடி சக்திவேல் பிரம்மை பிடித்த மாதிரி நின்றான். சக்தி, விதன்யா கூட போய் நில்லு என்று தமயந்தி சொல்ல, சக்தி அசையவே இல்லை. மற்றவர்கள் அவனை பார்க்க, அவன் இந்த உலகத்திலேயே இல்லையே. டே சக்தி, என் மருமகள் பாவம்டா, கண்ணுபட போகுது என்று அமரவேல் மகனை தட்ட, அப்போதுதான் பதறி எழுந்தான் சக்திவேல். என்னடா இப்படி முழிக்கிற என்று அமரவேல் கேட்க, ஒரு மோகினி அடிச்சிருச்சு அண்ணே, அதுதான் என் மருமகன் பாவம் இப்படி நிற்கிறாப்புல என்றார் வைஷ்ணவி. அம்மா, இவருக்கு மோகினி எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஐயா என்னை இதுவரை நல்லா உத்து கூட பார்த்தது இல்லை.
எங்கே கேளுங்க, எனக்கு சுருள் முடியா நீல முடியான்னு என்று விதன்யா கேட்க, சக்தி அவசரமாக அப்பத்தான் அவள் முடியை பார்க்க, அவள் ஹேர் ஸ்டைலில் அவனால் அது எந்த முடி என்று கண்டுபிடிக்க முடியலை. முன்புறம் முடி, காதோரம் எல்லாம் நெற்றி எல்லாம் சுருண்டு தொங்கியது. பின்புறம் வேற மாதிரி இருக்க குழம்பி போனான். அவன் பார்வை கண்டு அனைவரும் சிரித்து விட்டார்கள். அவனை முறைத்த விதன்யா, இப்ப இந்த வீட்டுக்கு வரும் முன்னால வரை அவரை பொறுத்தவரை நான் யாரோ ஒருத்திதான். இப்ப அவர் கொடுத்த புடவை நகை போட்டு அவளுக்கு உரியவளா வந்த பிறகுதான் ஐயா உரிமையோட என்ன பார்க்குறாரு. இந்த 6 வருஷத்தில் நாங்கள் சந்தித்தது ஒரு 10 தடவை தான். அதுவும் யதார்த்தமானு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. நான் தான் இவரை ஃபாலோ பண்ணி பார்த்தேன். அப்பெல்லாம் அவர் நான் என்ன ட்ரெஸ் போட்டு இருக்கேன், கருப்பா சிவப்பா, குட்டையா நெட்டையா, நான் யாரு என்று எதையுமே ஐயா பார்க்கலை. எனக்கு காதலில் ஆர்வம் இல்லை, காதலிக்க நேரமும் இல்லை. இப்படித்தான் சொல்லி என்னை துரத்தி விடுவதிலேயே குறியா இருப்பார். என் காதலை ஏற்றுக்கொண்ட பிறகும் அப்படித்தான். நான் யாரு, என் அப்பா யாரு என்று என்னிடம் எதையும் கேட்டதே இல்லை. எனக்கு என் வீட்டில் கல்யாணம் பேசுகிறாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளுங்க என்று சொன்ன பிறகுதான் யாரு, என்ன, உங்கள் வீடு எங்கே இருக்குது என்றெல்லாம் கேட்டார். அப்புறம் சுத்தமாக நீ வேணவே வேண்டாம்னு சொல்லிட்டார். அவரை பொறுத்தவரை திருமணத்திற்கு பிறகுதான் என்னை காதலிப்பார். இப்பத்தான் அவர் என்னை உரிமைப்பட்டவளாக பார்க்குறாரு. அதுதான் இப்படி நிற்கிறாரு என்றாள் கோபமாக. டே மகனே, உன் பாடு திண்டாட்டம்தான். என் மருமகள் படுகோபத்தில் இருக்கா என்றார் அமரவேல். மாமா, நீங்களும் நானும் அம்மா மகன் பின்னாடி லோன்னு அலைஞ்சு இவங்களை காதலிச்சோம். 2 பேரும் பாருங்க இப்போ வரை எவ்வளவு கெத்தா இருக்காங்கன்னு. வரட்டும், நம்மக்கிட்ட வந்துதானே ஆகணும் என்று விதன்யா சொல்ல அங்கே சிரிப்பலை. யோகமித்திரன் ஆச்சரியப்பட்டார். தன் மகளா இவள் எத்தனை உரிமையா மாமா அத்தை என்றும் அவனை இந்த அளவு காதலிக்கிறாளா? நல்ல வேளை அவள் காதல் நிறைவேறியது. இல்லையென்றால் என் மகள் எவ்வளவு துன்பப்பட்டு போயிருப்பாள் என்று நினைத்தார். சக்தி, வா, என் மருமகள் கூட நில்லு என்று தமயந்தி சொல்ல, எழுந்து விதன்யா அருகே போய் நின்றவன் அம்மா கொடுத்த மோதிரத்தை வாங்கி தன்னவள் கைப்பற்றி போட்டவன் மெல்ல அவள் கையேந்தி விரல்களில் முத்தமிட, அவ்வளவுதான். அதுவரை படபடவென்று பேசி அவள் வாய் மூடிக்கொண்டது. கண்கள் மட்டும் அகல திறந்து, நீயா, நீயேதானா என்று பார்த்தது. நானே தாண்டி என்றது அவன் பார்வை. அவள் காதருகில் குனிந்து ஹஸ்கி வாய்ஸில், நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா என்றான். அவள் அப்படியே பனி சிற்பமாய் உறைந்து போனாள். வைஷ்ணவி தன் மகளிடம் ஒரு மோதிரத்தை கொடுத்து மாப்பிள்ளைக்கு போடு என்றார். ஆனால் அவளோ ஏதோ புரியாத மொழி கேட்டவள் மாதிரி மலங்க முழித்தாள். மாப்பிள்ளை விதன்யாவை ஆஃப் பண்ணிட்டாரு என்று சிரித்தான் கிஷோர். இயல் விதன்யாவை உலுக்கி, விதன்யா நீ அண்ணா கையில் மோதிரத்தை போடு என்றாள். அப்பத்தான் அவள் சுற்றுமுற்றும் பார்க்க அனைவரும் அவளைத்தான் பார்த்து கொண்டு இருந்தார்கள். அவளுக்கு வெட்கமாக போய்விட்டது. குங்குமமாய் சிவந்த அவள் கன்னங்களை பார்த்து முதன் முறையாக தன்னவளை ரசித்தான் சக்திவேல். அவள் மெல்ல தன் கையால் அவன் விரல் பற்றி மோதிரம் போட்டாள். பிறகு கிரிஷ் அவர்களை நிற்க வைத்து விதவிதமாக ஃபோட்டோ எடுத்தான். நிச்சயம் நடக்கப் போகுது என்றவுடன் போய் தன் கேமராவை எடுத்து வந்து நிச்சயத்தை வீடியோ எடுத்தான், ஃபோட்டோ எடுத்தான். குடும்பத்தார் பொண்ணு மாப்பிள்ளை கூட நின்று ஃபோட்டோ எடுத்தார்கள். ரொம்ப நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி சிம்பிளாக நடக்கிறது. கசகசன்னு கூட்டம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் குடும்பத்தார் நிதானமாக ஒவ்வொன்றையும் செய்து ரசிக்க தோதா இருக்கு என்றாள் கீதா. நம்ம நிச்சயதார்த்தம் மண்டபத்தில் ரொம்ப கூட்டம். கிருஷ் நிச்சயதார்த்தம் அத்தை வீட்டில் சிம்பிளாக நடந்தாலும் கூட்டம் நிறையத்தான். அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்தாங்க என்றான். நிச்சயதார்த்தம் எங்களுக்கு நடந்துச்சா என்று கிருஷ் கேட்க, ஆச்சரியமாக கேட்க பக்கென்று சிரித்து விட்டான் கிஷோர். அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல, பொண்ணு மாப்பிள்ளைக்கே தெரியாமல் நிச்சயதார்த்தம் நடந்தது என்று கிஷோர் சொல்லி சிரிக்க, உனக்கும் தெரியாதா என்றான் கிரிஷ் இயலிசையிடம். என்று தலையாட்ட
வெரி பேட் என்றான் குறும்புடன். ஆமாம், அது எப்படி? மாப்பிள்ளை யாருன்னு தெரியாமல் கல்யாணத்துக்கு சம்மதிச்ச என்று கிரிஷ் கேட்க, அம்மா முன்னாடி கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், உனக்கு எப்படி மாப்பிள்ளை வேணும் என்று கேட்டாங்க. உங்கள் இஷ்டம், நீ யாரை காட்டினாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று. இந்த இந்த தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை, அதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணுங்க என்று சொல்லிவிட்டேன். அம்மாவும் முடிவு பண்ணி நிச்சயதார்த்தம் முடித்த பிறகு கல்யாணத்துக்கு 4 நாள் முன்னாடி தான் அவசரமாக என்னை வரச் சொல்லி உனக்கு கல்யாணம் என்று சொன்னாங்க. அந்த நேரத்தில் நான் எதையும் கேட்கலை என்றாள். இவளும் நம்மள மாதிரி தான் போல என்று நினைத்தான் கிரிஷ். இப்போ விதன்யாவுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் என்று அவளுக்கே தெரியாது. அம்மாதான் எல்லா ஏற்பாடும் பண்ணி இருக்காங்க என்றான் கிரிஷ். யோகமித்திரன் மகள் மருமகனை வைத்த கண் எடுக்காமல் பார்த்தார். கண்ணு வைக்காதீங்க, பெத்தவங்க கண்ணு புள்ள மேலே படக்கூடாது என்றாள் வைஷ்ணவி மெல்ல தன் கணவனிடம் வந்து நின்று. என்ன, ஏன் இப்படி பார்க்குறீங்க என்று வைஷ்ணவி கேட்க, இல்லை நான் உனக்கு நல்ல கணவனாக இருந்தேனா என்று யோகமித்திரன் கேட்க, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி கேட்குறீங்க? இல்லை, நானும் நீயும் இவங்கள மாதிரி காதலிக்கலை, ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு ரொம்ப தெரியாது, பெரியவங்க பார்த்து முடிவு பண்ணி வச்சாங்க, வாழ்ந்தோம். அதுவும் என்னை பல பேர் சொத்துக்காகத்தான் உன் அப்பாவை மடக்கி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொன்னாங்க. நான் அதையெல்லாம் கண்டுக்கலை. எனக்கு உன்னை பிடித்தது, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பெருசாக நான் உன் கூட வெளிநாட்டுக்கோ வேறு எங்கேயுமோ கூட்டி போனது கூட இல்லை. நான் தொழில்னு ஓடினேன். நீ பிள்ளைகளை வளர்த்தாய். நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானா என்றார்.